வீரர்களும் இல்லை, வில்லன்களும் இல்லை. விதி தனது தேர்வை செய்யும் முன் இந்த காடு அமைதியின் உலகாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் இயற்கையே தனது அழகை பாடியது. இந்த காட்டின் இதயத்தில் பிரிக்க முடியாத இரண்டு உயிர்கள் வாழ்ந்தனர், தேக்கர் மற்றும் அவன் தங்கை தாரா. ஒவ்வொரு நாளும் சிரிப்பும் விளையாட்டும் அன்பும் மட்டுமே அவர்களின் உலகாக இருந்தது. தாராவிற்கு தேக்கர் ஒரு அண்ணன் மட்டுமல்ல, அவளின் பாதுகாவலன், அவளின் ஹீரோ. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென காடே மௌனமானது. பறவைகளின் குரல் நின்றது. காற்றே தனது மூச்சை நிறுத்தியது. வானத்தை நோக்கி பார்த்த டேக்கர் இதுவரை உணராத ஒரு சக்தியை உணரத் தொடங்கினான். 1000 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த இரண்டு வெங்கர்கள் மீண்டும் விழித்தெழுந்தன. அவை சாதாரண கற்கள் அல்ல, விதியின் தூதர்கள். ஒன்று டேக்கரை நோக்கி பறந்தது, மற்றொன்று தொலைவில் இருந்த ஒரு சிங்கத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. ஒரே ஒரு கணத்தில் எல்லாமே மாறிவிட்டது. தன் அண்ணனை காப்பாற்ற ஒரு நொடி கூட யோசிக்காமல் தாரா தனது உயிரையே பணயம் வைத்தாள். அந்த மோதலில் காடே அதிர்ந்தது. ஒளி மறைந்தபோது தேக்கரின் உலகமும் சிதறி விழுந்தது. தன் தங்கையை இழந்த அந்த வேதனையான தருணத்தில் உடைந்து கிடந்த விண்கல்லின் சக்தி தேக்கரின் உடலுக்குள் பாயத் தொடங்கியது. அது வெறும் சக்தியல்ல, ஒரு புதிய விதியின் தொடக்கம். ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும், ஒவ்வொரு மூச்சிலும் அந்த பண்டைய சக்தி அவனை மாற்றியது. அந்த நாளில் ஒரு சாதாரண கொரில்லா மறைந்தான், ஒரு காவலன் பிறந்தான். அதே நேரத்தில் தொலைவில் இன்னொரு விண்கல் தனது தேர்வை செய்தது. அது கருணையை தேர்ந்தெடுக்கவில்லை, அது பேராசையும் ஆட்சிக்கான தீவிர விருப்பமும் கொண்ட ஒரு சிங்கத்தை தேர்ந்தெடுத்தது. எந்த தயக்கமும் இன்றி அந்த சக்தியை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த சிங்கத்தின் பெயர் வோராக்ஷூட். ஒரே வானத்தின் கீழ் ஒரே நாளில் 2 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவர் காப்பாற்றுவதற்காக, மற்றொருவர் ஆட்சி செய்வதற்காக. அவர்களின் பாதைகள் இன்னும் சந்திக்கவில்லை, ஆனால் அவர்களின் விதி ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. தொடரும்.